விஜய் கட்சிக்கு இது எந்த விதத்தில் பலத்தை தரும்? உற்று நோக்கும் அரசியல் உலகம். தமிழக வெற்றி கழகம் தொடங்கியதிலிருந்தே இளைஞர்களின் பட்டாளம் தமிழக அரசியல் உலகை அதிரச் செய்தது, விஜய்க்கு ஆதரவு கொடுத்தது என்று சொன்னால் அது மிகையாகாது. OPS, தினகரன், சசிகலா உள்ளிட்டோருடன் செங்கோட்டையன் காணப்பட்டதிலிருந்தே அதிமுகவில் அவரது பொறுப்புகள் ஆட்டம் கண்டுதான் வந்தது. இந்த நிலையில்தான் செங்கோட்டையன் அதிமுகவிலிருந்து விலக்கி வைக்கப்பட்ட அனைவரும் ஒன்றிணைந்தால்தான் திமுகவை வெல்ல முடியும் என பேசி வந்த நிலையில் அவரது அடிப்படை உறுப்பினர் பதவி முதற்கொண்டு அதிலிருந்து நீக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து செங்கோட்டையனின் அடுத்த நகர்வு என்னவாக இருக்கும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அந்த பழுத்த அரசியல்வாதியின் தேர்வு விஜய் பக்கம் திரும்பியது. செங்கோட்டையன் கடந்து வந்த பாதை குறித்து சில வரிகளில் காண்போம். அதிமுகவில் தொடர்ந்து 9 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர். முதன்முறை 1977ஆம் ஆண்டு சத்தியமங்கலத்திலும் அதன் பிறகு கோபிச்செட்டிப்பாளையத்திலும் வெற்றியை பதிவு செய்தவர். ஒரு அனுபவம் வாய்ந்த ஆசானாகவும் ஜெயலலிதாவிற்கு அவர் உறுதுணையாக இருந்ததாக ஜெயலலிதாவே பதிவை வெளியிட்டிருக்கிறார்.